الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله المولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم الدين والنصيحة أو كما قال عليه الصلاة والسلام. இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக நாயகன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவால் ஈருலகத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் ஸலாத்தும் ஸலாம் உண்டாவதாக. இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் ஸலாத்தும் ஸலாம் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு தந்திருக்கக்கூடிய குறுகிய கால வாழ்க்கையிலே அல்லாஹ் எதை எடுத்து நடக்குமாறு கூறுள்ளானோ அதை எடுத்து நடந்தும், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இதனை செய்ய வேண்டாம் என்று தடுத்து விலக்கியுள்ளானோ அப்படியாப்பட்ட அல்லாஹ்வுடைய விலக்கல்களை விட்டும் தவிர்த்திருக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல நாம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை வச்சுதான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா முடிவு பண்ணுவான், எனக்கும் உங்களுக்கும் சொர்க்கமா அல்லது நரகமா. ஏண்டேம் உங்களுடைய சொர்க்கம் அல்லது நரகம் என்றது முடிவு பண்ணப்பட போகுது. வேறொண்ட வச்சும் இல்ல, நானும் நீங்களும் இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கையை வச்சுதான் எல்லாம் முடிவு எடுப்பான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட வேறொரு முறை உண்டு, வேறொரு கிரமை உண்டு இதுக்கு இல்ல. அந்தந்த மனிதன், அந்தந்த இண்டிவிஜுவல், அந்தந்த தனிப்பட்ட நபர் அவருடைய கபருக்கு சேர்த்தாருன்னா அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு சொர்க்கம், இல்லாட்டி அவருக்கு நரகம். சில வேளை ஒரு குடும்பத்துல 10 பேர் இருந்திருப்பாங்க, 10 பேர்ல 9 பேரும் சொர்க்கத்துக்கு பேசிப்பாங்க, ஒரு ஆள் மட்டும் நரகத்துக்கு பேசிப்பாங்க. என் குடும்பமே சொர்க்கம் போன சொல்லி எனக்கு சொர்க்கம் இல்லை. ஒரு வாப்பா இருந்திருப்பாரு, 4 பிள்ளைகளை பெற்றிருப்பாரு, 4 பிள்ளைகளும் சொர்க்கத்துல, வாப்பா நரகத்துக்கு போறதுக்கு இடம் பாதி. ஏன்னா 4 பிள்ளைங்க சொர்க்கத்துக்கு போது அல்ல எனக்கும் சொர்க்கம், அப்படி சொர்க்கம் தர மாட்டேன். அல்ல அந்த நியதி இல்லை. ஒரு குடும்பத்துல முழு பரம்பரையுமே சொர்க்கத்துல இருக்கு. அவர் கண்ணால பார்த்தா உம்மா அப்பா அப்பா புள்ளைகள் பேரன் பேட்டியை கண்டிக்கிறார், எல்லாரும் சொர்க்கத்துல, ஒரு ஆள் மட்டும் நரகத்துல. அல்லாஹ் அப்படி வைக்கவே. இன்னும் சிலருக்கு முழு குடும்பமே நரகத்துக்கு போயிட்டு அந்த குடும்பத்துல ஒருத்தர் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போகுது. அப்படின்னு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சகோதரர்களே, சொர்க்கம் நரகம் என்ற ஒரு மனிதனுக்கு முடிவு பண்ற எங்களோட குடும்பத்தை வச்சோ, உலகத்துல வாழ்ற டைம்ல எங்களோட வாழ்ந்தவங்க எல்லாம் வாழ்ந்த ஆட்களை வச்சோ இல்ல. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா முடிவு பண்ண போறான். இன்னைக்கு நானும் நீங்களும் ஒரு வாழ்க்கைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இந்த வாழ்க்கையை வச்சுதான் முடிவு பண்றோம். ஒரு அஜல், ஒரு டைம் அல்ல எனக்கு உங்களுக்கு நிர்ணயிச்சுக்கிறான், ஒரு டைமை வச்சுக்கிறான். அந்த டைம் வந்ததுக்கு பின்னால அல்லாஹ் ஒரு சான்ஸும் தர மாட்டான். அந்த டைம் வாரத்துக்கு முன்பு எக்கச்சக்கமான சான்ஸ் தருவான். இன்னைக்கு நானும் நீங்களும் தொழுகிற ஜும்மா இது முதலாவது ஜும்மாவை எனக்கும் உங்களுக்கு இல்ல. இதுக்கு முன்னால பல ஆயிரம் ஜும்மா தொடர்ந்துட்டு இந்த இன்னொரு ஜும்மாவை எல்லாம் தந்தீங்க. அடுத்த கிழமை ஒரு ஜும்மாவுக்கு சான்ஸ் ஒன்று தருவான், அடுத்த கிழமைக்கு சான்ஸ் ஒன்று தருவான். எனக்கும் உங்களுக்கும் ஒரு நேரம் வரும், அதுக்கு ஒரு ஜும்மா வரைக்கும் சான்ஸ் கிடைக்காது. அவ்வளவு
அல்லா சான்ஸ் தருவான். இந்த ஜும்மால திருந்தல்ல ரைட், அடுத்த ஜும்மாலே உனக்கு ஒரு சான்ஸ் தர, எப்படி சரி திருந்திக்கும். இந்த நானும் நீங்களும் ஒரு நோம்பா பிடிச்சிக்கிறோம். இந்த இடத்துல உட்கார்ந்துக்கிற சிலருடைய முகத்தை பார்த்தா எனக்கு விலகுது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லா 50 வருஷம் 60 வருஷம் நோம்பு பிடிக்கிற பாக்கியத்தை கொடுத்தோம். இந்த இடத்துல உட்கார்ந்துக்கிறான். 50 நோம்ப தருவான், 50 ரமலான் மாதத்தை அடைகிற பாக்கியத்தை தருவான், 50 60 லைலத்துல் கத்ர்ல பள்ளியில் உட்கார்ந்து அலுவலகத்துக்கு சான்ஸ் தருவான். அப்படி நடந்தும் ஒரு மனிதன் இருந்தாரு சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு வச்ச அந்த அஜல் வருது தானே, அந்த அஜல் வரும் பொழுது இந்த நோம்புக்கு இன்னொரு 1 மாசம் தானே இருக்குது, இவருக்கு இன்னொரு மாசம் கொடுத்துட்டு லைலத்துல் கத்ரையும் அடைய வச்சுட்டு மௌத்தாக்குவோமே இந்த நீதி அல்லாஹ் கிட்ட இல்லை, ஆறு பேசுவார். அதனால் அன்பானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் நிர்ணயிச்சுக்கிற அந்த டைமிங் தானே, அஜலிக்கு தானே இது முக்கியம். இதுல விசேஷ தன்மை என்னன்னா, சொல்லாம வந்துடும், எதிர்பாராம வந்துடும், நினைச்சு வைக்க மாட்டாரு வந்துடும். ஒரு 2 கிழமை 3 கிழமைக்கு முன்னால ஒரு ஜனாதா இருந்தோம், 2 புள்ளைட தாய் 29 வயசு. யாருன்னு நினைப்பான் மௌத்தா போகுது, 29 வயசு, ஒரு வாழ வேண்டிய ஒரு வயசு, 2 புள்ளை. அந்த 2 புள்ளையும் பக்கத்தை வச்சு கொடுத்தா கணவர் ஜனாதாவோ மனைவிட ஜனாதாவோ தொழிச்சார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஜல நிர்ணயிச்சு தாடி பழுக்கணும், அவரை பேரம் பேட்டிய கண்ணால காணணும், புள்ளையோட கல்யாணத்தெல்லாம் செஞ்சு முடிக்கணும். இல்ல, எனக்கும் உங்களுக்கும் சிலருடைய அஜல் அல்லாஹ் 4 நாளைக்கு வச்சுக்கு. அல்லாஹ் கிட்ட வயசுன்றது ஒன்று கிடையாது. எத்தனை மையத்துக்கு நாங்க பேசிக்கிறோம், எங்களை விட வயசுல மூத்தோட மையத்துக்கும் பேசிக்கிறோம், எங்களை விட வயசுல குறவானோட மையத்துக்கும் பேசிக்கிறோமா இல்லையா? எத்தனையோ மையத்தை போய் பார்த்து நாங்க சொல்லிக்கிறோமா இல்லையா? நேற்று ராவுத்தானப்ப என்னோட கல்யாண வீட்டுல கண்டுனேன், அவர் இது பாருங்க இப்படி மௌத்தா பேச. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கிட்ட கல்யாணமோ அல்லாஹ் கிட்ட மவண்ட கல்யாணம் நாளைக்கு இருக்குதோ என்னது கிடையாது. அஜல் வந்துட்டா என்னத்தை நீங்க பிளான் பண்ணி வைங்க, நீங்க கீழே விழுந்துருவீங்க. ஒரு நோயும் உங்களுக்கு இல்ல உலகத்துல. ஆனா அல்லாஹ் அஜல் நிர்ணயிச்சு அஜல் வந்துட்டு இருந்தால், அந்த மனிதனுடைய டைம் வந்துட்டு இருந்தா ஆள் கீழே விழுந்துருவார். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நான் கண்ணால கண்டதுனால, ஒரு பள்ளியில இப்போ ஒரு கொரோனா காலம் முன்னால ஜும்மா முடிச்சுட்டு நான் தொழுந்துட்டு சுண்ணத்தை தொழுந்துட்டு நான் நடந்து போறேன் வெளியாகிறதுக்கு, பள்ளியிலிருந்து வெளியாகிறதுக்காக வேண்டி. இப்படி எனக்கு கண் முன்னுக்கு உட்கார்ந்து இருந்த ஒரு வாலிபன் அப்படி சைடுக்கு விழுந்தாரு. 16 வயசு ஒரு பொடியன், மாளிகாவத்த ஜும்மா பள்ளியில. அப்ப எல்லாரும் வந்தாங்க, பார்த்தாங்க. அந்த பொடியன் எலும்புற வாக்கு இல்ல. பக்கத்துல டாக்டர் இஸ்மாயில் இருந்தார், அவரை தெரிஞ்சவங்களுக்கும், அவரும் வஃபாத் ஆகிட்டார், அல்லாஹ்வுடைய கபரை பிரகாசமாக்கணும். அவர் இருந்தார், அவர்கிட்ட வந்து சொன்ன கொஞ்சம் பாருங்க என்ன விஷயம். அவர் கையை பிடிச்சி பார்த்துட்டு சொன்னாரு, இந்த பொடியன் இறந்துட்டார், மௌத்தா போயிட்டார், ஒரு நோயும் இல்ல ஒன்றும் இல்ல, 16 வயசு அல்ல அஜல் அவ்வளவு எழுதிக்கிறார். அதுக்கு மேல எல்லாம் இல்லன்னு எழுதி வச்சு முடிவு பண்ணிட்டான், உங்களுக்கு நோயும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை, ஆள் கீழே விழுந்துருவார், அவ்வளவுதான். அதனால் அன்பானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் அந்த டைம்ன்றது முக்கியம். உலகத்துல எதை மறந்தோமோ இல்லையோ, இதை மட்டும் மறந்தவர்களாக நாங்க வந்துடக்கூடாது. எனக்கு மவுத்தொண்டு வரும், திடீர்னு வரும், இந்த மவுத்த மறந்தவர்களாக நாங்க வந்துடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாழ்க்கையை வச்சுதான் முடிவு பண்ணுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கமா தஈஷூன தமூதூன வ கமா தமூதூன துபஅஸூன். உலகத்துல நீங்க எப்படி வாழ்றீங்களோ அல்லாஹ் உங்களுக்கு அந்த நேரத்தான் மௌத்த தருவான். பாவ காரியங்கள் கூட வேண்டாம், அந்த மனிதனுக்கிட்ட நல்ல மௌத்த எதிர்பார்க்கறது கேள. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ், உலகத்துல வாழ்க்கை எதுல ஈடுபாடு கூட இருக்குதோ, என்ன விஷயத்துல உலகத்துல இன்ட்ரெஸ்ட் கூட இருக்குதோ, அல்லாஹ் மௌத்த அந்த மாதிரி தான் ஒரு மனிதனுக்கு அமைப்பான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அடிக்கடி திருப்திப்படுத்தக்கூடிய பழக்கம் அவர் தெரிஞ்சிட்டால் அவருடைய முடிவை நல்ல முடிவாக எனக்கு எதிர்பார்க்கிறேன். இதே ஒரு 2-3 கிழமைக்கு முன்னால் ஒரு ஜனாதாக்கு போனோம். அந்த ஜனாதாவுடைய சகோதரர், அவருடைய தம்பி ஒரு மௌலவி, அவர் தான் அந்த ஜனாதாவுடைய பயான பண்ண போக்களை சொன்னாரு. என்ன நான மௌத்தாகும் பொழுது அவர் நோய்வாய்ப்பட்டு 40 வயசுக்கு ஒரு வயசுல ஒரு மிச்ச வயசு இல்லாத ஒரு நிலைமையில வஃபாத் ஆகினா, அவர் சொல்றாரு, என்ன நான நேற்று வஃபாத் ஆகும் பொழுது நான் என்ன நானோட பக்கத்துல தான் இருந்தேன், நாங்க அவர்கிட்ட பேசி களிமாவை சொல்லி கொடுத்து கொண்டிருந்தோம். அவர் அழகான முறையில களிமாவை இஸ்திக்ஃபார் எல்லாம் மொழிஞ்சு கொண்டிருந்த வண்ணமாக திடீர்னு எங்களை பார்த்து சொன்னாரு, கொஞ்சம் ஓரமாவுங்க, என்னைய கூட்டி போக வந்து கொண்டிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான ஒரு மௌத். கொஞ்சம் ஓரமாவுங்க, யாரும் சத்தம் போடவான. அவர் சொல்றாரு, மையத்தை சொல்லியிருக்கிறார், சத்தத்தை வச்சு பேசவான, அமைதியா பேசுங்க, என்னைய கூட்டி போறதுக்கு வந்து இருக்கிறார்கள்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், உலகத்துல யாரு முஸ்லிமா அல்லாஹ் தான் என்ற ரப்புன்னு சொன்னது மட்டும் இல்லாம அதுல இஸ்திகாமத்தா இருந்தாங்க, அது உறுதியா இருந்தாங்க, இப்படியாப்பட்டவர்களுடைய ரூஹ கையெடுக்கும் பொழுது அழகான நல்ல தோற்றத்துல சந்தோஷமான நிலைமையில நாங்க மலக்குமார்கள் அனுப்புவோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த மலக்குமார்களுடைய வருகை அது அவருடைய வாயால் அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டினார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை வச்சுதான் ஏழை முகடன் இறுதி நிலைமை இறுதி முடிவை எதுக்காகவே இந்த உலகத்துக்கு நாங்க வாழ்றோமோ இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது. இந்த ஒரு காரணத்துக்காக வேண்டிதான். அன்பானவர்களே, அந்த சொர்க்கத்தை அடையணுமாக இருந்தால், அந்த சொர்க்கத்துக்கு நாங்க போகணுமாக இருந்தால் உலகத்துல நாங்க என்ன செய்யணும்? அல்லாஹ் குர்ஆன்ல எங்களை பார்த்து சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ உதுகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா. ஈமான் கொண்டவர்களே, முஸ்லிம்களே, நீங்க எல்லாம் எப்படி முஸ்லிம்களாக இருக்கணும் என்றால், உலகத்துல எதெல்லாம் எடுத்து நடக்கிறது லேசோ அதெல்லாம் எடுத்து நடந்து போட்டுட்டு, எதுவெல்லாம் எடுத்து நடக்கிறது கஷ்டமோ அதுலெல்லாம் நாங்க இஸ்லாத்துள்ளுக்கு இல்ல அப்படி இல்லை. அல்லாஹ் சொல்றான், நீங்க 100% ஒரு முஸ்லிமாக வாழும். 100% ஒரு முஸ்லிம். ஒரு மனிதர் சொல்றாரு, மாஷா அல்லாஹ் நான் கலிமாவே சொல்லிக்கிறேன், 5 நேரம் தொழுந்து வாரன், மாஷா அல்லாஹ் வருஷம் நோம்பு விடாம புடிச்சு வாரன், எனக்கு ஜக்காத் கடமை, நான் ஜக்காத்தையும் பசுதா கணக்கு பார்த்து குடிச்சிக்கிறேன், அதே மாதிரி மாஷா அல்லாஹ் ஹஜ்ஜிக்கு போக வேண்டிய இது ஒன்று இருக்கு, ஹஜ்ஜுக்கும் போயிட்டு வந்துட்டேன், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தந்துருவான் என்று ஒரு மனிதனுக்கு சொல்றது கேட்காது. இஸ்லாம் சொர்க்கத்தை இந்த 5 மட்டும் நிர்ணயிச்சு வச்சுக்கல. எம்மில் சிலர் நாங்க தவறாக நினைக்கிறோம், உலகத்துல நாங்க அல்லாஹ்வை திருப்தி படுத்துறது மட்டும் தான், அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் மட்டும் தான் இருக்குது, அதை மட்டும் நாங்க சரியா செஞ்சுட்டு மற்ற விஷயத்துல நாங்க குறைபாடு விட்டு அல்லாஹ் எனக்கு சொர்க்கம் தருவான் என்று நாங்கள் சிலராக விளங்கியிருக்கிறோம். அன்பானவர்களே, இல்ல. அடுத்த கட்டமாக இஸ்லாம் சொல்லுது, ஒரு முஆமல, உதாரணமாக ஒரு மனிதன் வாழும் பொழுது ஒரு கணவரை ஒரு வாப்பாவை பார்த்து இஸ்லாம் சொல்லுது, நீங்க வீட்டுள்ளிக்க வேண்டிய ஆள் நீங்க இல்லை, நீங்க வீட்டுக்கு வெளியிக்க வேண்டிய ஆள். நீங்க வீட்டுக்கு வெளியே உங்களோட மனைவிக்கு தேவையான செலவு, உங்களோட பிள்ளைகளுக்கு தேவையான செலவு நீங்க சம்பாதிச்சு போனாவது ஒவ்வொரு கணவன்மா ஒவ்வொரு வாப்பட கடமை. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரியாக இருந்தாங்க, வியாபாரம் செய்யறாங்க, வியாபாரம் ஹலாலான முறையில ஹலாலாக சொன்னாங்க. ஒரு மனிதன் ஒரு ஆம்பளை எப்படி சரி ஹலாலான முறையில குடும்பத்துக்கு தேவையான அவர் தான் சம்பாதிக்கணும். வயிற்று வேலைக்கு போறதில்ல, வயிற்று வெளிநாட்டுக்கு போறதில்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படியாப்பட்ட இன்னைக்கு நிலைமைகள் உருவாகிக்குது. வாப்பா தான் வீட்டுள்ளுக்கு இருந்து புள்ளையில பார்த்து கொள்றேன், வயிற்று எங்க சார் ஒரு வெளிநாட்டுல அவ வேலைங்க. இந்த மாதிரி நம்ம கணவன் மாதிரி இந்த மாதிரி வாப்பமா அல்லாஹ் கிட்ட நாளைக்கு பதில் சொல்லணும். வயிற்ற கடமைகளை சம்பாதிக்கிற கடமை. அதனால்தான் நிக்கா செய்யும் பொழுது ஒரு மனிதனுக்கு பார்க்கணும், அவருக்கு அவருடைய குடும்பத்தை அல்லாஹ் அவருக்கு பிள்ளைகள் எல்லாம் கொடுத்தா அந்த பிள்ளைகளுக்கு செலவழிக்கக்கூடிய செலவினங்கள் எல்லாம் செய்யற அளவுக்கு இவருக்கு சக்தி இருக்கிறார். அவங்கள கல்யாணம் முடிச்சு போட்டுட்டு ஸ்கூலுக்கு ஃபீஸுக்கு அவர்கிட்ட தள்ளி இல்லை, அந்த பிள்ளைகளை மதரசா ஓதுறதுக்கு அவருக்கு ஃபீஸ் கேட்ட தள்ளி இல்லை, வீட்டுல சின்ன கொடுக்கறதுக்கு தள்ளி இல்லை, வயிற்றான் வீட்டுக்கு வேலைக்கு போறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அப்படி அமைச்சில்லை. இஸ்லாம் என்ற மார்க்கத்துல ஒவ்வொரு ஆண் மகனுக்கும் இஸ்லாம் கடமை ஆயிடுச்சு. உங்களோட குடும்பத்துக்கு ஏற்ற செலவு, உங்களோட மனைவிக்கு, உங்களோட பிள்ளைகளுக்கு, உங்களோட குடும்பத்தை கவர் பண்றதுக்கு அளவுக்குள்ள செலவு அந்தந்த ஆட்கள் தேடிக்கொள்ளும். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் சம்பாதிக்கும் பொழுது 4 பணம் சேர்க்கும் பொழுது அதை 2 மாதிரி செய்யணும். ஒன்று ஹலாலான முறையில செய்யணும், இன்னொன்று ஹராமான முறையில செய்யணும். கண்ணியமானவர்களே, அது எங்களுக்கு உண்மையான டாபிக் இல்லை. இன்னைக்கு ஹராமான வியாபாரம் எடுத்துக்கொண்டா எவ்வளவோ வியாபாரம் இருக்குது. இஸ்லாம் சொல்லுது, நீங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாவும் அது சுத்த ஹலாலாக இருக்கும். அந்த சம்பாதிக்கக்கூடிய அந்த சல்லிய பணத்தை ஹலாலாக சம்பாதிக்காம நீங்க எவ்வளவு தான் தொழுந்தாலும், எவ்வளவு தான் நோம்பு பிடிச்சி முன்னுக்கு சொன்ன 5 கடமையை சரியா செஞ்சாலும் சம்பாத்தியத்துல புறப்பாடு விட்டு ஹராம் கலந்துச்சு என்றால் உங்களுக்கு சொர்க்கத்தை எதிர்பார்க்கறது கேள்வி. வட்டியில ஈடுபட்டு ஓட்டுற ஆட்டா பினான்ஸ்ல வட்டியை ஹராத்துல கட்டி கொண்டிருக்கிறாரு. வயிற்று தங்கம் எங்கேயோ ஈடு வைக்கப்பட்டிருக்கு, வீடு வீட வருஷ கணக்கா வீட்டுள்ளுக்கு இல்ல, அதை எங்கேயோ குடிச்சு அவருக்கு கட்டப்பட்டிருக்குது, எங்கேயோ லோன் எடுக்கப்பட்டிருக்குது, யாருக்கோ எடுத்த கடனை வருஷ கணக்கு திருப்பி கொடுக்காம பொழு வச்சிருக்குது. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் சொல்லுது, இந்த மாதிரி நிலைமைகள் எல்லாம் வச்சு கொண்டு அதுல இருந்து அவசரமா கலந்து வெளியே வர நியத்து இல்லாம அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யாம நாங்க எவ்வளவு தான் பள்ளிகளுக்கு இருந்து அழுதாலும் தொழுதாலும் இஸ்லாம் சொல்லுது சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறேன்டா அந்த லைனை சீர்படுத்தி போகும். அதையும் சரியா செஞ்சு கொண்டு வந்தாதான் உங்களுக்கு சொர்க்கம். ஒரு மனிதர் சொல்றாரு, மாஷா அல்லாஹ் நான் 5 நல்லா செஞ்சு வாரேன்,
அதே போல் அல்ஹம்துலில்லாஹ் எங்க வியாபாரமும் சுத்தமான துப்புரவான ஒருவா ஹராம் கலக்காத வியாபாரம். மாஷா அல்லாஹ். இப்ப எனக்கு சொர்க்கத்துக்கு போவேணுமா? இல்ல இஸ்லாம் சொல்லுது இன்னொன்றும் இது. அதுலயும் நீங்க ஒரு முஸ்லிமாக வாழ்ந்து காட்டணும். அதெல்லாம் அதுதான் முஆஷரத். உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹ் எனக்கு மோதுக்கும் பெற்றோரை தந்திக்கிறான், கணவன மனைவியை தந்திக்கிறான், புலையில தந்திருக்கிறான், என்னையோட உடன்பொருள நான தம்பிமார் அல்லாஹ் தந்திக்கிறான். நாங்க வாழக்கூடிய இடத்துல எங்க அண்டை வீட்டுக்காரர்கள், வேலை செய்யற இடத்துல எங்களோட கூட்டாளிமார், எங்களோட வாழ்ற அந்நிய மக்கள், ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு இஸ்லாம் சொல்லுது. இதுல எல்லாம் நீங்க சரியா நடந்தாதான் சொர்க்கம். ஒரு மனிதர் சொல்றாரு, நான் சுபம் இல்ல தாஜத்துக்கே பணிக்கு வாராள், சுபம் ஒரு பக்கம் விடுங்க, நான் 4 மணிக்கு அல்லாஹ் கிட்ட எழுதி அழுவுறாள் முசல்லால. எனக்கும் குர்ஆன், நான் ஒரு குர்ஆன் 2 குர்ஆன் இல்ல எக்கச்சக்கமான குர்ஆன் ஓதிக்கிறேன். ஆனால் அவரும் அவருடைய நானாவும் என்னமோ ஒரு பிரச்சனையில பேசுறதில்ல, மாச கணக்கு வருஷ கணக்கு பேசுறதில்ல. இஸ்லாம் சொல்லுது, எவ்வளவு தான் நீங்க அமல செஞ்சாலும் உங்களோட நானாவோட பேச காட்டி அந்த பிரச்சனையை தீர்க்க காட்டி உங்களுக்கு சொர்க்கத்தை. அவருடைய உம்மா பாப்பா வயசான நிலைமையில உம்மா பாப்பாவை வச்சுக்கொண்டு அந்த பெற்றோர்களை திரும்பி பார்க்காம, வயசான காலத்துல அவங்கள பார்க்காம இவர் எவ்வளவோ அமல் செய்யறாரு. இஸ்லாம் சொல்லுது, சோமில்லாத உங்களோட வாப்பாவை பஸ்துக்கு பாருங்க, அதுக்கு பிறகு அவங்களுக்கு சொல்றோம். நீங்க எவ்வளவு தொழுந்தும் நெத்தி கருத்து இருந்தாலும், எவ்வளவு குர்ஆன் ஓதியும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. பெற்றோரை பார்த்து கொண்டது உங்களுக்கு மிக பெரும் கடமை. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இஸ்லாம் என்ற மார்க்கம் ஒரு பறவைக்கு எப்படி 2 சிறகு இருக்குதோ அந்த சிறகை போன்ற ஒரு மார்க்கம். சகோதரர்களே, எப்படி ஒரு பறவைக்கு ஒரு சிறகு இல்லாம போகுதோ, ஒரு பிளைட் இருக்கக்கூடிய 2 பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த விங்ஸ்ல ஒன்று இல்லாம போனால் அது பறக்காம கீழே விழுந்துருமோ, எப்படி ஒரு பறவைக்கு வெறுமனே ஒரு சிறவால பறக்க இயலாதோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை போலத்தான் எங்களோட மார்க்கத்தை அமைத்து வச்சிருக்கிறான். 2 சிறகுகளை போன்றது. ஒன்று அல்லாஹோட சம்பந்தப்பட்டது, இன்னொன்று அடியார்களோட சம்பந்தப்பட்டது. அடுத்த மனிதனுக்கு அநியாயம் செஞ்சு கொண்டு, அடுத்த வீட்டுக்காரனுக்கு அநியாயம் செஞ்சு கொண்டு, அவர்கிட்ட பதுவாக தேடிக்கொண்டு, அவருக்கு செய்யாத அநியாயத்தை நான் செஞ்சு கொண்டு, நான தம்பிமாரோட பேசாம, குடும்பத்துள்ளுக்கு ஒத்தர் பேசாம, அவன் வீட்டு கல்யாணத்துக்கு இவங்க போவாம, அவங்களோட ஜனாதாக்கு இவங்க வராம, இஸ்லாம் சொல்லுது இந்த குரோதம் எல்லாம் நீங்க துணியால வச்சுட்டு வாங்க, உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தெளிவான ஹதீஸ், லா யதுகுலுல் ஜன்னத காதிஉ ரஹீம். யாரு உலகத்துல வாழும் பொழுது உறவு முறைகளை துண்டிச்சு நடக்கிறாரோ, அடுத்த பக்கம் சொல்றேன்டா, குடும்பத்துள்ளுக்கு யாரு கோபம் முடிச்சு கொண்டு இருக்கிறாங்களோ, லா யதுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்துள்ளுக்கு ஒரு நாளும் நுழைய மாட்டார். எவ்வளவு அமல் செஞ்சாலும் சொர்க்கத்துள்ளுக்கு போகுது. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல உறவு முறைகளை துண்டிச்சு நடக்கிறவங்க அமல்களை அல்லாஹ் கிட்ட போய் சேரவே மாட்டார். அவர் செய்யறாரு அமல் ஒன்றுமாக ரெக்கார்டுக்கு போயிட்டு இல்லை. நாளைக்கு வீட்டு பாப்பாரு, நான் இவ்வளவு சொல்லுனே, இவ்வளவு சதக்கா கொடுத்தனே, இவ்வளவு குர்ஆன் ஓதினே, இவ்வளவு விக்ர் செஞ்சேன், இதெல்லாம் எங்க போச்சு என்றால் அது அல்லாஹ் கிட்ட வந்தே இல்லை அக்கௌண்ட்டுக்கு. ஏன் உலகத்துல வாழும் பொழுது இந்த அமலெல்லாம் எப்படி செஞ்சுக்கிறாருன்னா, இன்னொருத்தர் மனசு நோடிச்சு கொண்டு செஞ்சுக்கிறார், இன்னொருத்தரோட கோபம் பிடிச்சு கொண்டு செஞ்சுக்கிறார். பள்ளிகளுக்கு வராரு, அவர் அந்த பக்கம் சொல்லுதான், இவர் அந்த பக்கம் சொல்லுறது, இவர் இந்த பக்கம் சொல்லுவாரு. அவ்வளவு போகும், 2 பேருக்கு இடையில போகும். பல்லுக்காக போகும், இயக்கத்துக்கள இயக்கம் என்று போவோம். கண்ணியமானவர்களே, அல்லாவுக்காக வேண்டி கோபம் பிடிச்சுக்கோ. உலகத்தில் அல்லாஹ் வச்சுக்கிறது யாரோட கோபம் பிடிக்கிறோம், யாரோட மன் ஹஜர ஃபௌக ஸலாத் சொன்னாங்க. ஒரு முஃமினுக்கு இன்னொருத்தரோட 3 நாள் மனக்கசப்பு இருந்தா கொஞ்சம் அவரோட ஒதுங்கி கேளு, 3 நாள் தான் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 நாளைக்கு மேல யாரு ஒரு முஃமினை புறக்கணிச்சு நடக்கிறாரோ நரகத்துக்கு நுழைஞ்சிடுவார். அவ்வளவுதான், 3 நாள். சில டைம்ல நடக்கிற பிரச்சனையில மனசுக்கு சரியான ஒரு ஆத்திரம் வரும், அந்த ஆத்திரத்தை 3 நாள் தான் இஸ்லாம் அனுமதிச்சு. அதுக்கு மேல நாங்க அதை கண்டினியூ பண்ணணும். அவரை மன்னிக்காம விட்டு நாங்க எப்படி சரி கோதத்தை போட்டு இவருடைய மையத்துக்கு சரி நான் போக மாட்டேன், வீட்டு கல்யாணத்துக்கும் போக மாட்டேன் என்று நாங்க முன்னுக்கு வந்தோமோ சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மனிதனுக்கு சொர்க்கத்துக்கு நுழையவே முடியாது. அந்த அடிப்படையில கண்ணியமானவர்களே, நேரம் போயிட்டு எனக்கு இன்றைக்கு ஜும்மால தரப்பட்ட டாபிக் என்னன்னா, அந்த உறவு முறைகளிலேயே ஆக முக்கியமான பிரதானமான ஒரு உறவு முறையை பத்தி பேச சொன்னாங்க. அந்த உறவு முறை தான் இந்த இடத்துல உட்கார்ந்துக்கிற எல்லாத்தையும் பெற்ற உம்மா வாப்பமா. ஒன்றோ அவங்க இன்றைக்கு உயிரோட வாழ்றாங்க, இல்லாட்டி அந்த சீதேவிகள் கபூருக்கு வாழ்றாங்க. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் ஒரு பெற்றோருக்கு செய்யக்கூடிய கடமைகள்
உயிரோடு இருக்கும் பொழுது செய்யக்கூடிய கடமைகளும் இருக்குது. அந்த உம்மா வாப்பா மௌத்தா போன பிறகு செய்யக்கூடிய கடமைகளும் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மிக அழகான ஒரு ஹதீஸ் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நிம்து ஃபரைதுனி ஃபில் ஜன்னah, ஒரு நாள் நான் தூங்கிட்டேன், தூக்கத்துல நான் என்ன சொர்க்கத்துல காண்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கத்துல கனவுல சொர்க்கத்துள்ளுக்கு இருக்கிறாங்க. ஃபஸமிஅது ஸௌத காரிஇன் யக்ரா, சொர்க்கத்துள்ளுக்கு யாரோ குர்ஆன் ஓதுற சத்தம் எனக்கு கேட்குது. ஃபகுல்து மன் ஹாஸா, நான் கேட்டேன் இது யாருடைய சத்தம், ஏதோ தெரிஞ்ச ஒரு வாய்ஸ் மாதிரி இருக்குது, யாருடைய சத்தம் சொர்க்கத்துல கேட்குது. சுப்ஹானல்லாஹ். எனக்கு பதில் அளிக்கப்பட்டுச்சு, ஹாஸா ஹாரிஸா இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபிய சத்தம். அவரு துனியால ஓதுற குர்ஆன் தான் அங்க சொர்க்கத்துல கேட்குது. சுப்ஹானல்லாஹ். எப்படி அமல் செஞ்சுக்கோ, இங்க ஓதுற குர்ஆன் அல்லாஹ் சொர்க்கத்துல ஒலிக்க வைக்கிறான், சொர்க்கத்துல ஒரு ஆளோட சத்தம் கேட்குதுண்டா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப இந்த சஹாபிய பேரை கேட்டாங்களோ சொன்னாங்க, இந்த ஹாரிஸா இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அல்லாஹ் இந்த சிறப்பு கொடுத்தது காரணம் என்ன தெரியுமா? 3 விழுத்தம் சொன்னாங்க, கஸாக்கல் பிர், கஸாக்கல் பிர், கஸாக்கல் பிர். இந்த சஹாபிக்கு இந்த பாக்கியத்தை அல்லாஹ் ஏன் கொடுத்தான் என்றால், அவருடைய உம்மோட உள்ளத்தை சந்தோஷப்படுத்தின ஒரு புள்ள, உம்மோட துஆவை கேட்டு வாங்கின ஒரு புள்ள, உம்மா கேளாத காலத்துல உம்மாவை பார்த்து கொண்ட புள்ள. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனால தான் அந்த சஹாபிக்கு இங்க ஓதுற குர்ஆனை சொர்க்கத்துல ஒலிக்க வேண்டிய ஒரு சிறப்பு அல்லாஹ் கொடுக்கிறார். ஏண்டா உம்மாவை அந்த முறையில நல்ல முறையில தாயை பார்த்து கொண்டிருக்கிறார். அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு எங்களுடைய புள்ளைகளுக்கு உம்மாவா பட பொறுமதி விளங்காத புள்ளைகளாக இருக்கிறாங்க. இன்னைக்கு வாப்பா அம்மா எனக்கு ஈக்கிறாங்க தானே, எத்தனையோ பேர் வாப்பா அம்மா இல்லாத எத்தனையோ பேர் கண்ணீர் வடிக்கிறாங்க. அந்த புள்ளைகிட்ட போயிட்டு கேளுங்க, வாப்பாண்டவரை எவ்வளவு பொறுமதியான ஒரு ஆள் குடும்பத்துல. அந்த புள்ளைக்கு கேளுங்க, உங்களோட உமாவை நீங்க மௌத்தாவை இழந்துட்டீங்க தானே, உங்களோட உமாவை நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்கன்னு அந்த புள்ளைகிட்ட கேளுங்க. அந்த புள்ள சொல்லுவார். சகோதரர்கள், இன்னைக்கு பெற்றோர் உயிரோடு இருக்கிறதுனால சில புள்ளைகளுக்கு அந்த பொறுமதி விளங்குது இல்லை. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை சகோதரர்களே, உலகத்துல பிறக்கும் பொழுதே வாப்பா இல்ல, வாப்பா மௌத், வாப்பாவை கண்ணால பார்த்து இல்லை. அல்லாஹ் இன்றைக்கு எங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை வச்சுக்கிறானா இல்ல, மாஷா அல்லாஹ் சிலர் இருப்பாங்க. பெரும்பாலானவர்களுக்கு அல்லாஹ் குறைஞ்சது ஒரு காலம் சரி வாப்போட இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். இன்றைக்கு இந்த வாப்பா 30 வருஷம் என்னோட இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல பிறக்கும் பொழுது வாப்பா இல்ல, வாப்பா மௌத். உம்மோட எவ்வளவு காலத்துக்கு சான்ஸ் கிடைச்சி நாங்கெல்லாம் சரித்திரம் சின்ன காலத்துல மதுரசாலை படிச்சிருக்கிறோம், ஹிஸ்டரி படிச்சிருக்கிறோம். 6 வயசுல உம்மா மௌத், 6 வயசுல வாப்பாவும் இல்ல, உம்மாவும் இல்ல, ஒரு அநாத புள்ள. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாயாருடைய வஃபாத்தை பத்தி எழுதப்பட்டிருக்குது. மதீனா, மக்கால இருந்து மதீனாவுக்கு 6 வயசு பிள்ளையை கூட்டிக் கொண்டு உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அடிமை பெண்ணை கூட்டிக் கொண்டு போறாங்க மதீனாவுக்கு. ஒரு மாசம் விசிட், அவங்களோட சொந்தக்காரங்க வாப்பட சைட்ல குடும்பத்தார்களை சந்திச்சுட்டு வாரத்துக்காக வேண்டி அங்க போயிட்டு திரும்பி வரும் பொழுது அப்பவாந்த இடத்துல வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாயாருடைய ரூஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைப்பற்றாங்க. கண்ணியமானவர்களே, அந்த இடத்துல தான் இன்னைக்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாயார் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, 6 வயசுக்குள்ள உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அடிமை பெண் இருக்கிறாங்க. அந்த இடத்துல தாய் அடக்கம் செஞ்சு திரும்பி வராங்க. வரும் பொழுது ஹஜ்ரத் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இந்த புள்ளைய நான் பார்த்தேன், தாயுடைய பிரிவின் காரணமாக அந்த கபர்கிட்ட போயிட்டு யா உம்மி, என் அருமை தாயே, என் அருமை தாயே என்று சொல்லி ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது தாயினுடைய கபர்கிட்ட இருந்து அழுந்த காட்சியை நான் கண்டேன் என்று ஹஜ்ரத் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. கண்ணியமானவர்களே, 6 வயசுக்குள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 6 வயசுல பிரிச்சதுக்கு பின்னால தனது தாயோடு இருந்து அன்பை பாருங்க. கண்ணியமானவர்களே, நான் இப்ப சொல்லக்கூடிய சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு போனதுக்கு பின்னால, மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க 53வது வயசுல. 53வது வயசுல போனதுக்கு பின்னால மதீனால 8 வருஷம் நீக்கிறாங்க. 53 + 8 61 வயசுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி மக்காவுக்கு ரிட்டர்ன் வரும் பொழுது சுல்ஹ் ஹுதைபியா என்று சொல்லக்கூடிய அந்த யுத்தத்துக்காக வேண்டி திருப்பி மக்காவை கைப்பற்றுவதற்காக வேண்டி வரும் பொழுது ஹஜ்ரத் ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு, நான் நினைக்கிறேன் எனக்கு மறந்துட்டு, அறிவிக்கிறாங்க, ஹதீஸ சொல்றாங்க, நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் புரைதா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, சொல்றாங்க, நாங்க திரும்பி வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கபர் கிட்ட போனாங்க. அந்த கபர்கிட்ட போயிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த அழுகையை பார்த்து நாங்க பக்கத்துல இருந்த எல்லா சஹாபாக்களும் அழ ஆரம்பிச்சிட்டோம். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழுகுறாங்க?
அதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் துணிவு கொண்டவங்க. அவங்க முன்னுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அபி அந்த கௌமி யா ரசூலல்லாஹ் மல்லதி யுபகா மல்லதி யுபகி, உங்களை அழவச்சது என்ன யா ரசூலல்லாஹ், என்ன காரணத்துக்காக நீங்க இப்படி அழுவுறீங்க யா ரசூலல்லாஹ். அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சொன்னாங்க, ஹாதா கபர் உம்மி, 6 வயசுல வஃபாத்தாகின இந்த தாயினுடைய கபர். நான் இந்த கபரு கிட்ட வரும் பொழுது இந்த தாயினுடைய நினைவு எனக்கு வந்துச்சு. பதறிபத் நப்சி, அதனால தான் இந்த கண்ணால தண்ணீர் கொட்டி கொண்டிருக்கிறது என்னுடைய தாயினுடைய பிரிவின் காரணமாக. ஒரு உம்மா மௌத்தா போயிட்டு கிட்டத்தட்ட சகோதரர்கள் 61 வயசு இருந்தால் நாங்க கணக்கு பண்ணி 6 வயசு பார்த்தோம்னா 55 வருஷத்துக்கு பின்னால கூட ஒரு தாயோட இருந்த அன்பு பாசம் அந்த கனெக்ஷனை பாருங்க. நான் ஏன் இதை சொல்றேன் சகோதரர்களே, எங்கள் சில பிள்ளைகளுக்கு எங்கள சில பிள்ளைகளுக்கு உம்மா வாப்பாக்கு கையேதி கடைசியா துவா செஞ்ச காலமே நினைவுல கபூர்ல அடைக்கிறதுக்கு போறோம். அந்த கபருக்கு போறதுக்கு, அந்த தாயோட கபருக்கிட்ட கொஞ்சம் போறதுக்கு, அந்த வாப்போட கபருக்கிட்ட கொஞ்சம் போறதுக்கு இவருக்கு ஒரு ஹஜ்ஜு பெருநாளே வரணும், ஒரு நோம்பு பெருநாளே வரணும். கொஞ்சம் அங்க போயிட்டு தாய்க்காக வேண்டி தகப்பனுக்காக வேண்டி துவா செய்வதற்கு. அன்பான பிள்ளைகளே, பெற்றோர்கள் என்பது வருஷத்துக்கு ஒருக்கா போயிட்டு அவங்களோட கபருக்கு போக வேண்டிய ஆட்கள் இல்ல, நேரம் இருந்தா எந்த நாளும் போகணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், என்னுடைய ஒரு நண்பர் இருக்கிறார். அவர் வேலை செய்யற இடத்துல பக்கத்துல நிறைய ஜும்மா பள்ளி இருக்குது. ஆனா அவர் எனக்கு சொன்னார், ஒவ்வொரு கிழமையும் நான் எங்க தெரியுமா ஜும்மா தொலை போறேன், குப்பியாவத்துக்கு தான் ஜும்மா போடுவேன், குப்பியாவத்த பள்ளிக்கு தான் போறேன். என்ன காரணம் தெரியுமா, நான் எங்க இருந்தாலும் குப்பியாவத்த பள்ளிக்கு போய்த்துருவேன். காரணம், எங்க உம்மா வாப்பா 2 பேரும் அங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. நான் எந்த ஜும்மாவும் ஜும்மா தொழுகிறதுக்கு பின்னால இந்த தாய் தந்தையோட கபருக்கிட்ட போயிட்டு நான் அவர்களுக்காக எப்பயுமே துவா செஞ்சுதான் வெளியேவார். இது புள்ள சகோதரர். அந்த வாப்பா இல்லாட்டி, அந்த உம்மா இல்லாட்டி இந்த நிலைமை எப்படியோ போயிட்டு இருக்கும். என்னைய அழகான முறையில கஷ்டப்பட்டு இந்த வாப்பா உம்மா கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அதுக்காக வேண்டி நான் எந்த தாய் தந்தையில கபருக்கு துவா செய்யாட்டி நான் எப்படியாப்பட்டு. எனக்கு தெரிஞ்ச சில சகோதரர்கள் இருக்கிறாங்க. சகோதரர்களே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சுபோக்கு பின்னாலே மாளிகாவத்த மையவாடிக்கு வருவாங்க. பாப்பா மௌத்தா மீது பல வருஷம் பாப்பாவை மறக்கல. எங்கள சில பிள்ளைகள் நாங்க நினைக்கிறேன் கபூர்ல அடக்கம் செஞ்சா ஒரு நாள், 3வது நாள், 40 நாள், ஒரு வருஷம், இப்படின்னு செலவு நாங்க நினைச்சுக்கிறோம். அதுக்கு போற வாப்பா, உங்களோட வாப்பாக்கு எப்பமா கபூர் கையேண்டு ஒரு துவா செஞ்சீங்க, உங்களோட உண்மைக்கு எப்பமா ஒரு குர்ஆன் ஒன்று ஓதிக்கிறீங்க, உங்களோட பெற்றோருக்கு என்னமா ஒரு சதக்கா ஒன்று செஞ்சுக்கிறீங்க, ஒன்றுமே செஞ்சில்ல. சில பிள்ளைகள் அடக்கம் செஞ்ச நாளே நினைவு இல்லை, வாப்பாக்கு துவா செஞ்ச நாளே நினைவு இல்லை, உம்மாக்கு துவா செஞ்ச நாளே நினைவு இல்லை. எத்தனையோ கபர்கள் இன்றைக்கு மையவாடியில மறக்கடிக்கப்பட்டு சகோதரர்கள். பெற்ற புள்ளைய துவா செய்ய யாரும் துவா செய்ய போற அந்த பெற்றோருக்கு கபர்ல எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. நல்ல அமல்கள் வராதா, சதக்கால் வராதா, எனக்கு துவா செய்யக்கூடிய மக்கள் ஈக்க மாட்டாங்களா, ஏழு பேர்ல சதக்கா ஜாரியாக்கள் அங்க வராதா, நன்மைகள் எனக்கு வந்து சேராதா, எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க. அன்பானவர்களே, சில பிள்ளைட நிலைமையை பார்த்தா பிள்ளைட நிலைமையை அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு மையவாடிக்கு போனா பல 1000 ஜனாசாக்கள் மறக்கடிக்கப்பட்டு அவரை பற்றி நினைவே இல்லை, அவர்களுக்கு துவா செய்யறதுக்கு ஒரு புள்ள இல்லை. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, பெற்றோர்கள் என்றவர்கள் எங்களுக்கு நினைச்ச டைம்ல மட்டும் கையேந்தினா துவா செய்யற ஆட்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய வேண்டிய பள்ளிக்கு நீங்க போங்க, தொழுகைக்கு பின்னால துவா ஓதுவாங்க தானே. துவா, அந்த துவாவை எப்படி முடிப்பாங்க சகோதரர்களே, முன்னேற்கள் உருவாக்கிட்டு போனாங்க பாருங்க. அந்த துவா எப்படி முடிக்கப்படுவது, ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அடிக்கடி காதுல கேட்டீங்க இல்ல இந்த துவா எங்களுக்கு, ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற ஒரு துவா. யா அல்லாஹ், ஒவ்வொரு துவாலையும் இமாம் தொழுவிக்கும் பொழுது 5 நேரத்துக்கு பின்னால் அந்த தொழுகையில துவா முடிக்க போக இந்த துவாவோட தான் முடிப்பார். ஒவ்வொரு தொழுகையிலையும் என்ன அர்த்தம் ஆயிட்டு, யா அல்லாஹ் ரப்பிர்ஹம்ஹுமா, இந்த பெற்றோர்களுக்கு இரக்கம் காட்டு. யா அல்லாஹ் கமா ரப்பயானி ஸகீரா, நான் சின்னதாக இருக்கும் பொழுது, சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது எப்படி இரக்கத்தோட அரவணைப்போட என்னை நல்லா வளர்த்தெடுத்தாங்களோ யா அல்லாஹ், இதே மாதிரி அவர்களோட நீ இரக்கமாக நடந்து போய் யா அல்லாஹ். இலங்கையில எந்த நாட்டுக்கு எந்த பள்ளிக்கு போனாலும் துவா ஓதக்கூடிய பள்ளிகளுக்கு போனா இந்த துவாவோட தான் துவா முடிக்கணும். ஏன் அந்த பெற்றோர்களை ஒவ்வொரு தொழிலையும் நினைவு காட்டணும். ஏண்டா இன்றைக்கு நாங்க மனுஷன் ஆயிக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்ன வாப்பம். இன்னைக்கு நான் ஒரு மனுஷன் ஆயிக்கிறேன்னா அதுக்கு காரணம் உண்மைதான். எந்த கட்டத்திலேயும் உலகத்துல யாரும் உங்களுக்கு எதிராக நினைச்சாலும் அந்த பெற்றோர்கள் நீங்க எவ்வளவு தான் குரோதம் செஞ்சாலும், எவ்வளவு தான் அநியாயம் செஞ்சாலும், உலகத்துல வாழக்கூடிய மனிதர்களே ஆக கெட்ட மனிதர் நீங்களா இருந்தாலும் உங்களோட உம்மா ஒரு நாள் உங்களை விட மாட்டா, இந்தியா வாப்பான்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க.
உங்களோட வாப்பா ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்துல வந்து முழு உலகமே உங்களை கைவிட்டு கேளுமான உங்களோட வாப்பா கடைசிக்கு உங்களுக்காக வெளியே வந்து நிற்பார். இப்படியாப்பட்ட 2 பேர் தான் அல்லாஹ் எங்களுக்கு பெற்றோராக உருவாக்கி தந்திருக்கிறார். இந்த தொடர்பு அல்லாஹ் கிட்ட இருந்து வாரது, இந்த கனெக்ஷனுக்கு தான் அல்லாஹ் கிட்ட இருந்து வாரது. இன்றைக்கு அன்பானவர்களே, சில புள்ளைகளுக்கு வந்து உம்மா வாப்பா வயசான காலத்துல வந்ததுக்கு போறோம் அவங்க பாரமா பேசுறாங்க. சில புள்ளைகளுக்கு 3 புள்ள 4 புள்ள வாப்பா ஒரு மருந்து வாங்கி கொடுக்க புள்ளைகள் ரெடி. உமா கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு மருந்து எடுத்து கொடுக்க புள்ள இல்லை. எங்கம்மா நீங்க? எத்தனையோ இடத்துல பெற்றோர்களை பார்த்தா, உமாவை பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், அடுத்த வீட்டுல இருக்கக்கூடிய அவரோட கூட்டாளி பொம்பளையோட, அவரோட தாத்தாவோட, அவரோட மைனியோட வாங்க கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர. எங்கம்மாவோட புள்ள? அவன் சரியான செஞ்சு அவனுக்கெல்லாம் நேரம் இல்லை எங்களே பார்க்க. எத்தனையோ வாப்பமார் அதே பழைய உடுப்போட நோய்வாய்ப்பட்ட நிலைமையில சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லாம எத்தனையோ பேர் 500 ரூபாய்க்கு மேலாக போயிட்டு வாப்பட பிசினஸ் தான் அவரே செய்தார். இன்றைக்கு வாப்பா ஒரு தள்ளி இல்லை. நேற்று பேசப்பட்ட ஒரு செய்திய சகோதரர்களே, 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க. உம்மா வாப்பா வயசான நிலைமையில அந்த வாப்பாக்கு கஷ்டமான டைம்ல அவருக்கு சஸ்டஜன் குடிக்க சொல்லிக்குது. 4 பிள்ளைகளும் ரெடி இல்ல. அந்த பெற்றோரை பார்த்து கொண்டு ஒரு சஸ்டஜன் வாங்கி கொடுக்க 4 பிள்ளைல ஒரு பிள்ளைக்கும் ரெடி இல்ல. சகோதரர் யோசிச்சு பாருங்க எப்படியாப்பட்ட நிலைமை. ஒரு வாப்பா புள்ளைய வளர்க்கும் பொழுது அவருக்கு ஏழாவதெல்லாம் கஷ்டப்பட்டு வைஃப் ஆசைப்படுற புள்ளை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல போடணும், சரி பரவாயில்ல போடுங்க, அவ்வளவு ஃபீஸ் கேட்ட தள்ளி இல்ல, நான் என்ன தள்ளி போனாரு. இதுதான் ஒரு வாப்பட உணர்வு சகோதரர்கள். ஒரு புள்ள கிடைக்கும் பொழுது எவ்வளவு ஒரு சந்தோஷம். அழகான பேர் பள்ளியில் அதிரத்தில வந்து ஒரு நல்ல அர்த்தமுள்ள நல்ல பேர் என்ன தங்கமான பிள்ளைக்கு வைக்கிறதுக்காக வேண்டிய ஒரு உம்மா வாப்பா அவர்களுடைய அனைத்து வேர்வையும் ரத்தத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்து எல்லாம் வளர்த்ததுக்கு பின்னால் இஸ்லாம் சொல்லுது ஒரு காலம் உங்களுக்கு இருந்துச்சு, உங்களுக்கு சொந்தமா தின்ன தெரியாத ஒரு காலம் இருந்துச்சு. டாய்லெட் போனா உங்களுக்கு அழுவ தெரியாது, உங்களுக்கு குளிப்பாடுறது உங்களுக்கு குளிக்க தெரியாது. இந்த டைம் உங்களை பார்த்துக்கொண்டே யாரு? உங்களை பார்த்துக்கொண்டே யாரு? உங்களோட உம்மா வாப்பா உங்களைய பார்த்து கொண்டாங்க. இஸ்லாம் சொல்லுது ஒரு மனிதன் ஒரு உபகாரம் செஞ்சா திருப்பி உபகாரம் செய்யறது இல்லையா? ஒரு மனிதன் எங்களை பார்த்து கொண்டாங்க திருப்பி அவங்களை பார்த்துக் கொள்றது இல்லையா? இஸ்லாம் சொல்லுது எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது, சிலருக்கு தான் இந்த பாக்கியத்தை கொடுப்போம். என்ன பாக்கியம்? அந்த உம்மா வாப்பா வயசான காலத்துல உலகத்துல வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுப்போம். உங்களோட வாப்பாக்கு சில வேலை நடக்கலாத ஒரு நிலம் உருவாகும். ஒரு நோய் வந்து நடக்கலாட்டி அதை பார்த்துக் கொள்வது உங்களோட பொறுப்பு. உங்களோட வாப்பாக்கு சரியா சொந்தமா டாய்லெட் போகலாத ஒரு காலம் வரும். உங்களோட உமாக்கு திட்டத்துக்கு சொந்தமா ஏற்படுகிற காலம் வரும். இஸ்லாம் சொல்லுது அப்ப எடுத்த கடனை இப்ப திருப்பி கொடுங்க, இப்ப திருப்பி கொடுங்க. நீங்க 2 மணிக்கு பசின்னு அழுவும் பொழுதும் உலகத்தில் இருக்கிற ஒரு தாய் சொல்ல மாட்டா நேரம் கெட்ட நேரத்துல புள்ள கத்துது உனக்கு பால் இல்லைன்னு சொல்லுவாங்க. சகோதரர்களே இல்ல, நீங்க ஜாமம் 2 மணிக்கு அழுது பசிந்தாலும் ஆசையோட இடத்தோட வாங்க வாப்பான்னு எடுத்து பால் தந்தவத்தான் தாய். நாளைக்கு வாப்பா அடுத்த வெளில வேலைக்கு போவோம், வேலைக்கு போவாட்டி பிரச்சனை பிள்ளைக்காக வேண்டி 3 இரவு வேண்டாலும் முடிச்சிருந்து நாளைக்கு காலையில ஒரு வாப்பா வேலைக்கு போனாரா இல்லை? சகோதரர்கள் இப்படி ஒரு வாப்பா அம்மா ஒரு புள்ளைய வளர்க்கறதுக்காக வேண்டி அவர்களுடைய முழு கஷ்டத்தையும் கொடுத்து வளர்க்கறதுக்கு பின்னால அவங்களுக்கு இயலாத ஒரு காலத்துல அவருக்கு சம்பாதிச்சு கொள்ளையிலாத ஒரு காலம் வரும் பொழுது 3 பிள்ளையும் 4 பிள்ளையும் அவர்களை கை உதறினா சகோதரர்களே அந்த பெற்றோர்களுடைய உள்ளம் எவ்வளவு பாதிக்கும். நாம் ஒரு முதியோர் இல்லத்தை விசிட் பண்ணினோம். ஒரு எல்டர்ஸ் ஹோம், வயசான இருக்கிறார்கள். அதுல ஒரு வயசான பெண்மணி சொல்ற சகோதரர்களே எனக்கு ஒரு புள்ள என்ன மாப்பிள்ள நேரத்தோட மௌத்தா போயிட்டாரு. ஒரு புள்ள இவனை கஷ்டப்பட்டு நான் வளர்த்தெடுத்தேன். ஒரு வாப்பாவும் நான் தான் உமாவும் நான் தான், 2ம் நாவா இருந்து தண்ணி என்ற புள்ளைய நல்லா வளர்த்தெடுத்து நல்லா படிப்பை கொடுத்து இவனுக்கு நல்ல கல்யாணமே நான் முடிச்சு கொடுத்தேன். இவரு கல்யாணம் முடிச்சு இன்றைக்கு புள்ளையில எல்லாம் வந்ததுக்கு போறோம். இப்ப இவருக்கு நான் பாரமாக ஆகிட்டேன், எனக்கு பைத்தியம் என்று காரணம் சொல்லி என்னைய கொண்டாந்து இங்க போட்டு பேசிக்க. இந்த தாயினுடைய கண்ணீருக்கு நாளைக்கு அல்லாஹ் இந்த புள்ள என்ன பதில் சொல்ல போறார் சகோதரர்கள்? எனக்கு பைத்தியம் என்று காரணம் சொல்லி என்னைய கொண்டாந்து இங்க போட்டுக்கிறேன், அவருக்கு நேரம் இல்லை என்னைய பார்த்துக்கொள்ள. நான் நீக்கிறதுக்கு ஒரு கரைச்சல் ஆகிட்டு நான் பாரம் ஆகிட்டேன் பிள்ளைகளுக்கு. சில பெற்றோர்களை நாங்க பாக்குறோமா இல்லையா? 3 புள்ள 4 புள்ள யார்கிட்ட வீட்லயும் வாப்பா போய் சீக்கிரத்துக்கு ரெடி இல்ல, எல்லாரும் மனசுமா வடிக்கிறேன் போனா இல்லாட்டி 4 பிள்ளைகளையும் ஒரே ஒரு வீட்டுல தான் உமா வாப்பா காசை போய் சீக்கிறது. ஏன்னா அவங்க தான் கொஞ்சம் மனசு நோடிக்காம பிள்ளைகள் பார்த்துக்கொள்ளும். மற்ற இடத்துக்கெல்லாம் போறதுக்கு உமா வாப்பாக்கு விருப்பம் இல்லை. ஏன் போனா என்னத்தை சரி சொல்லி மனசு நோடி ஆசை இல்ல மூஞ்சி தூக்கி கொண்டு இருப்பான். அன்பானவர்களே ஒரு பிள்ளைய வளர்க்கும் பொழுது ஒரு வாப்பா அப்படியே வளர்த்தாரு. சில பெற்றோர்கள் சுபஹானல்லாஹ் 10 பிள்ளைகளே அழகா வளர்த்து காட்டிக்கிறாங்க. 10 பிள்ளை பேருக்கு 10ஐயும் மாத்திக்கிறாங்க. ஆனால் அந்த 10 பேரும் வெளியில 2 பேரை பார்த்து கொண்டது.
முழு கஷ்டத்தையும் கொடுத்து முந்தைய காலத்தை நாங்க எடுத்துக்கொண்டோம். ஒரு குடும்பத்திலே 6 பிள்ளைகளுக்கு மேலதான் 6 புள்ள 7 புள்ள 8 புள்ள பரக்கத்தா சந்தோஷமா அழகா 10 பிள்ளைகளை வளர்த்து நல்ல கல்யாணம் முடிச்சு முழு சேவையும் எல்லாருக்கும் சொத்து வேண்டாலும் கொடுத்து எல்லாருக்கும் செஞ்சுக்கிறாரு வாப்பா. ஆனால் நாளைக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது 10 பிள்ளைகள் ஒரு பிள்ளை ரெடியில உமா அப்பா பார்த்துக்கோ. உமா மௌத்தா போனதுக்கு ஒரு வாப்பா தனி மனுஷன் அவரை பார்த்துக்கொள்ள தொத்தரும் ரெடி. அல்லா இதை கேட்க மாட்டான் நாங்க எடுத்து கொண்டிருக்கிறோமா? அல்லா மீதமானவன் சகோதரர்களே. இந்த ஒவ்வொரு அநியாயத்துக்கும் நாளைக்கு அல்லா கிட்ட பதில் சொல்லணும். சில பிள்ளைகளுக்கு வாப்பட சொத்து வேணும், வாப்பட கல்வி வேணும், வாப்பட ஊடு வேணும். வாப்பா மட்டும் வாங்க. ஒரு வாப்பா 70க்கு மேல வயசுல இருந்த ஒரு வாப்பா எனக்கு அனுப்பின வாய்ஸ் கிளிப் என் போன்ல என்ன இருக்குது சகோதரர், எனக்கு அனுப்பின ஒரு வாய்ஸ் கிளிப். அதுல என்ன தெரியும் எனக்கு ரிக்வெஸ்ட் பண்றாரு, வல்லாஹி சொல்றேன், அந்த மகன் அந்த வாப்பாட முழு பிசினஸ் தான் இன்றைக்கு செஞ்சு கொண்டிருக்கிறான். அந்த வாப்பா கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு பிசினஸ் இன்னைக்கு நல்ல வளர்ந்து வந்த ஒரு வியாபாரம். அவர் சொல்றாரு, எந்த செலவுக்கு ஒரு 10,000 எனக்கு தாரான் இல்ல, எனக்கு ரிக்வெஸ்ட் பண்றாரு மகனோட பேசி எனக்கு என்ன சரி செஞ்சுட்டாங்க, எனக்கு ஒருவா சரி தாரான் இல்லை, எனக்கு ரூல்ஸ் போட்டிக்கிறான், என்ன கை வைக்கலாம் கடையில லாட்சியில என்ன கை வைக்கலாம் ரூல்ஸ் போட்டிக்கிறான். ஆத்திரத்தோட அழுகையோட எனக்கு சொன்னார். அவர் அனுப்பின வயசு எனக்கு இன்னும் போன்ல இருக்குது சகோதரர்கள். அன்பானவர்களை அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கு சமுதாயத்தை நாங்க வட்டிய பெரிய பாவமா நினைக்கிறோம், அது பெரிய பாவம் தான், இல்ல டவுட் இல்ல. ஜினாவை பெரிய பாவமா நினைக்கிறோம், அது டவுட் இல்ல, அது பெரும் பாவம் தான். ஆனால் இந்த எத்தனையோ வீட்டுகள்ல மூட முடுக்குகள்ல பெற்றோர் அநியாயம் செய்யப்படுறாங்க, அதை கேட்க பார்க்க ஆள் இல்ல. உமா அப்பா பார்த்து கொள்றதுக்கு புள்ளைகள் ரெடி இல்ல, அதை கேட்க பார்க்க ஆள் இல்ல. அன்பானவர்களே, வயசான காலத்துல ஒரு புள்ள அந்த புள்ளைய பார்த்து பெற்றோரை பார்த்துக் கொள்றது அவருடைய மிக பெரும் கடமை சகோதரர்கள். அது உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்ட ஒரு மனிதர் காபத்துல்லா கிட்ட வச்சு கேட்டாரு. ஒரு மனிதனை காட்டி கேட்டார். அவர் காபத்துல்லாஹ் தனது தாயை தோள்ல தூக்கி கொண்டு கடும் சூட்டுல தவாப் செஞ்சு கொண்டிருக்கிறார். அவர் கேட்டார் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்ட, கலீஃபா அவர்களே, இந்த மகன் ஒரு தாயை பாருங்க, இவ்வளவு சூடான டைம்ல காபத்துல்லாஹ்க்கு சூடால இவருடைய தோல்ல வச்சு தவாப் செய்யறாரே, ஒரு தாய்க்கு செஞ்ச கடமைய சரிவர செஞ்ச கடமையான ஒரு கடமையை சரியா செஞ்ச ஒரு புள்ளையா இவர் ஆகிடுவாரா, தாயோட கடமையை செஞ்சவரா ஆகிடுவாரா? அதுல உமர் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதில் சொன்னாங்கல்ல, வலவ் பிஸஃப்ரத்தின் வாஹிதத்தின் மின் ஸஃப்ராத்தில் விலாதா, இந்த தாய் இவரை பெற்றெடுக்கும் பொழுது அந்த வருஷத்துல கத்தி பார்த்தானே, இவர் செய்யற இந்த செயல் அந்த ஒரு கத்துக்கு சரி பிரயோஜனமா? இவர் செய்யற இந்த செயல் அந்த தாய் அந்த கஷ்டத்தில் இவரை பெற்றெடுக்கும் பொழுது கத்தின கத்துக்கு அதுக்கு சரி இவர் செய்வது ஈடாகாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் சகோதரர்களே, ஹமலத்து உம்முஹு குர்ஹா வ வதஅத்து குர்ஹா. அந்த ஆயத்துடைய தொடர்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஒரு புள்ளைய பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க உங்க உம்மா வாப்பா ஏன் பார்த்துக்கொள்ளும்? சிலர் நாங்க நினைக்கிறேன், இந்த வாப்பா எனக்கு என்னதான் செஞ்சாரு, நான் அவரை பார்த்துக்கொள்ள, நான் எல்லாம் சொந்தமா செஞ்சு முன்னுக்கு வந்தவனா, ஏன் உண்மை என்ன செஞ்சாங்க, அவரே ஒரு கெட்ட மோசமான ஒரு பொம்பளை, அப்படி சிலர் நாங்க நினைக்கிறோம். இல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் சகோதரர்களே, ஒரு புள்ள ஒரு உம்மாவை பார்த்துக் கொள்றதுக்கு ஒன்றுமே தேவையில்லை, அந்த உம்மா பெற்றெடுக்காதானே அதுவே போதும். காலம் புள்ள ஒரு உம்மாவை சரியா பார்த்துக்கொள்ளும், அதே போதும், வேற தேவை. அவங்க நலவு செஞ்சுக்கணும், புள்ள கிணறு செஞ்சுக்கணும், ஊட எடுத்து குடிச்சிக்கணும், சொத்தை குடிச்சிக்கணும், நல்ல கல்யாணம், ஒன்றுமே தேவையில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு தாய் 9 மாசம் உங்களை பெற்றெடுத்து சுமந்து உங்களை ஒரு புள்ளைய பெற்றெடுக்கிறாளே, இந்த ஒரு செயலுக்கு மட்டுமே நீங்க காலம் ஃபுல்லா அவங்கள பார்த்துக் கொள்ளும். அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இதனால தான் இஸ்லாம் பெற்றோர்களுடைய அந்தஸ்து உயர்த்தி வச்சிருக்கு. எத்தனை வாலிப சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க தெரியுமா? வந்து கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், ஜிஹாத் செய்ய யுத்தத்துல கலந்து கொண்டு ஷஹீதாகி சொர்க்கம் வேணும் யா ரசூலல்லாஹ், எங்களையே சேர்த்துக்கோங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற முதல் கேள்வி என்ன தெரியுமா? அஹய்யுன் வாலிதா, உங்களோட உம்மா வாப்பா உயிரோடு இருக்கிறாங்க. அஹய்யத்துன் உம்மா, உங்களோட உம்மா உயிரோடு இருக்கிறாவா? உங்களோட உம்மா உயிரோடு இருந்தால் சொல்லுவாங்க, ஃபஃபீஹிமா ஃபஜாஹித், எந்த சொர்க்கத்தை தேடி நீங்க இங்க வந்தீங்களோ அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் உங்களோட உம்மா கிட்ட வச்சுக்கிறா, நீங்க அங்க தேடிக்கோ. நீ யுத்தம் செஞ்சு ஷஹீதெல்லாம் தேவையில்ல, உங்களோட உம்மாவை பார்த்துக்கோ. உங்களோட வாப்பா வீட்டுல இருக்கிறாரு, அந்த மனுஷனை பார்த்துக்கோ, உங்களோட சொர்க்கம் அங்கதான், உங்களோட சொர்க்கம் அங்கதான். இன்றைக்கு மாஷா அல்லாஹ் வயசான காலத்துல பெற்றோர ஒரு பெரிய நியமத்துன்னு நினைச்ச புள்ளிகள் இருக்கிறாங்க, இல்லாம இல்ல. அன்றைக்கு ஒரு சகோதரர் சொல்ற, பானத்துறையை சேர்ந்தவர் என்ன சொல்றாரு, என் உமா சூமில்லாத வயசான காலத்துல இருக்கிறாங்க, அன்றைக்கு அவரை கட்டில இருந்து மாத்துறதுக்காக வேண்டி நான் என் உமாவை தூக்க பொழுது என் உமாக்கு விளங்காம என் கையில அப்படியே மலம் கழிச்சுட்டா. நான் அதுதான் ஒரு சொட்டு மனசுல தீன் எடுக்கல, அல்லாஹ் எனக்கு செஞ்ச தீர்வு வந்து நான்
நான் இந்த மாதிரி எத்தனை உங்களோட மேல நான் செஞ்சுப்பேன். அல்ல எனக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை தந்து அல்லாஹ் எனக்கு இதால சொர்க்கத்தை தருவானேன்னு நான் நினைச்சேன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, பெற்றோர்கள் வயசான காலத்துல பெற்றோர்களுடைய மனச நோவடிக்கிற புள்ளையில மட்டும் ஆகிடக்கூடாது. அன்பான பெற்றோர்களே, ஒரு 4 வாயை திறந்து உங்களோட புள்ளைகளுக்கு பதுவா மட்டும் செஞ்சிடவான. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பேரை சொன்னாங்க. அவங்க கேட்கக்கூடிய துஆ டைரக்டா கபூல், எந்த திரையும் இல்லாம அல்லாஹ் கபூல் ஆக்கிடுவார். அதுல முதலாவது சொன்னாங்க தஅவத்துல் மظلوم, அநியாயம் செய்யப்பட்டவன், அநீதி செய்யப்பட்டவன் கையேந்திய வருத்தத்தோடு அல்லாஹ் துஆ கேட்கிறார். அல்லாஹ் எனக்கு இவன் செஞ்ச அநியாயத்துக்கு அவன் துஆ கேட்டானோ அந்த துஆ கபூல். இரண்டாவது சொன்னாங்க தஅவத்துல் முசாஃபிர், பிரயாணம் செய்யறது. நிறைய பேர் நான் கரோட்டக்கூடிய இல்லைங்க, நாங்க நிறைய பிரயாணம் செய்யறோம், 6 hour 7 hour டிராவல் பண்றோம். சஃபர்ல கேட்கக்கூடிய துஆ பொறுமதி சகோதரர்கள். மூணாவது சொன்னாங்க என்ன தெரியுமா, தஅவத்துல் வாலிதி லிவலதிஹி, ஒரு வாப்பா தனது புள்ளைக்கு செய்யக்கூடிய துஆவும் கபூல், ஒரு வாப்பா தனது புள்ளைக்கு செய்யக்கூடிய பதுவாவும் கபூல், ரெண்டும் கபூல். அன்பான பெற்றோர்களே, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உங்களோட மனசால சரி வாயால சரி உங்களோட பிள்ளைகளுக்கு பதுவா மட்டும் செஞ்சிடவான, செஞ்சா அது கபூல். அன்பான பிள்ளைகளே, உங்களோட பெற்றோட பதுவாக்கு மட்டும் நீங்க ஆளாவிடவான, அவங்களோட மனசு நோவடிச்சு செய்யுங்க. உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, பெற்றோர்கள் பதுவா செய்யறதுக்கு தானே வாயை திறந்து பதுவா செய்ய தேவையில்லை, அவங்களோட மனசு நோவடிது தானே அதுவே போதுமா இவன் நாசமா போறது. சுப்ஹானல்லாஹ், இப்படி பவர்ந்து பாருங்க. ஒரு உண்மை மனசு நோவடிக்கு உண்மை மனசால நினைக்கிறா, இப்படி 2 பேர்ட்ட முன்னுக்கு என்ன இப்படி பேசினானே, எனக்கு இப்படி போன பேசி போன கட் பண்றாங்க என்னோட பேசாம, இந்த ஒரு உம்மோட உள்ளம் நோவடித்தானே சகோதரர்களே. ஒரு வாப்போட உள்ளம் ஒரு கட்டத்துல ஒரு பிரச்சனையில நோவு வந்துட்டானே, அந்த வாப்ப வாயத்திலிருந்து இவர் நாசமா போன்னு பதுவாவே செய்ய தேவையில்லையா, அந்த புள்ள நாசமா பேசுவார். அந்த அளவுக்கு பெற்றோர்களுடைய விஷயம் அல்லாஹோட டிரெக்டா கபூல் ஆகக்கூடிய விஷயம். பெற்றோர் அந்த வாப்ப தொலையிலும் தொழாமைகளும் எப்படி மேலும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா, பல தக்குல்லஹுமா, உங்களோட உம்மா வாப்பா பார்த்து உங்களுக்கு சீ என்று சொல்ல அனுமதி இல்லை. அதுக்கு மேல பேசக்கூடிய வார்த்தை ஒரு பக்கம் விடுங்க, சீ என்று ஆக குறைஞ்ச வார்த்தை, அது சரி சொல்லலாம். அது எப்படியாப்பட்ட பக்குவம்னா, உங்களோட வாப்பா குடிக்கார மனுஷன், உங்களோட வாப்பா வினா செய்யற மனுஷன் பரவாயில்ல, அவரை அந்த வாப்பாவும் நீங்க சொல்லக்கூடாது. ஒருத்தர் சொல்றாரு, அல்ல வாப்பா மார்க்கத்துட்டே வெளியே போயிட்டு ஒரு பெரிய காபிர் அப்பா, இஸ்லாத்துல இல்ல அவர் முர்த்தத் ஆகிட்டாரு. இஸ்லாம் சொல்லுது என்ன தெரியுமா, உங்களோட வாப்பா மார்க்கத்துக்கு வெளியே போயிட்டு இருக்கணும், ஆனால் நீங்க உங்களோட வாப்பாக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை கொடுத்தே ஆகணும். ஒரு புள்ள அடிப்படையில காபிரான வாப்பாக்கு கூட உங்களுக்கு சீனு சொல்ல அனுமதி இஸ்லாம் சட்டம். எப்படி பவர் ஆயிடும் பெற்றோர்கள். அவர் முஸ்லிமாய்க்கு தேவையில்லை, அவர் முஸ்லிமாய்க்கு தேவையில்லை, அவர் அல்லாஹ்க்கு நெருக்கமான ஒரு மனுஷன் ஐக்கியவே இல்லை. ஊர்ல 4 பேர் கண்டா காரி துப்புற ஒரு மோசமான மனுஷன் ஆயிப்பாரு சில வேலை. ஆனால் ஒரு புள்ள அடிப்படையில ஏழு பெத்த வாப்பாக்கு நான் கண்ணியம் கொடுத்து ஆகணும், வேற வழியே இல்லை. அவர்களுக்கு நான் எப்படி சரி கண்ணியம் கொடுத்து ஆகணும், வேற வழியே இல்லை. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெற்றோர்களுடைய அந்தஸ்தை கூட உயர்த்தி வச்சிருக்கிறான். நான் இந்த ஜும்மாவுடைய டாபிக்ல காவாசி இன்னும் முடிக்கல, ஆனால் நேரம் முடிந்துவிட்டது. ஆனால் மிக தாழ்மையாக வந்திருக்கக்கூடிய அனைவர்கிட்ட நான் வேண்டிக் கொள்ளக்கூடிய விஷயம், அன்பான பிள்ளைகளே, எனக்கும் உங்களுக்கும் ஒரு காலம் வரும். எப்படியாப்பட்ட காலம் என்றால், நானும் நீங்களும் போனை வச்சு கொண்டு யோசிப்போம், எப்ப சரி வருவோம் என்ற வாப்பட காலம் எனக்கு வராதா என்று யோசிக்கிற ஒரு காலம் வரும். அந்த டைம்ல அது டூ லேட். அதுக்கு முன்னால உங்களோட பெற்றோரை பார்த்துக்கோ. எப்ப சரி என்று உமா கால் அடிச்சு என்ன ராகுல் என்ன நீ வீட்டுக்கு வரலடி கேட்க மாட்டாங்களா என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் சகோதரர்களே எனக்கும் உங்களுக்கும் மிக விரைவில் வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்குது. எங்களோட பெற்றோரை போயிட்டு கபூர்ல வைக்கிறதுக்கு முன்னால எங்களோட பெற்றோர்களுடைய உள்ளதை சந்தோஷப்படுத்தி அவர்கள் கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்படக்கூடிய பெற்றோர்களை பார்த்துக் கொண்ட பிள்ளைகள் ஆகணும் என்றால், சில பிள்ளைகளுக்கு உம்மா வாப்போட எப்ப இறக்கம் மாறேன்னா அவன் மௌத்தா போன பிறகு அவருக்கு இறக்கம் மாறு. அது தூளை. அது உண்மையில சொல்ல போனா உயிரோடு இருக்கும் பொழுது பார்க்காம அவருக்கு நேரம் இல்லாம ஒதுக்கி வச்சு புறக்கணிச்சு விட்டு முழு குடும்பத்துல ஒரே அப்ப வீட்டுல உமா வாப்பா வச்சு அவங்களுக்கும் கஷ்டம், 4 பிள்ளைகளும் பிரிச்சு உமா வாப்பா பார்த்துக்கொள்ள ரெடி இல்ல, இப்படி எல்லாம் செஞ்சு போட்டு மையத்துக்கு மட்டும் புல்லா இந்த காலையில முன்னுக்கு வந்துட்டார். எல்லாம் அவருடைய செலவுல தான் மையத்தை செய்யறாராம், சத்தம் சாப்பாடு மகண்ட செலவுல தான் செய்யறாராம். உயிரோடு போக ஒரு சொட்டு அந்த மனுஷனை பார்க்கல, அந்த பெண்மணியை பார்க்கல. அன்பானவர்களே, பெற்றோர்கள் மௌத்தா போன பிறகு அவங்களோட இறக்கம் வரணும், பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது இறக்கம் வரணும்.
சில புள்ளைகளுக்கு இறக்கம் வாரது அந்த சொத்தை டார்கெட் பண்ணி, ஊட டார்கெட் பண்ணி, வாப்பட ஊட டார்கெட் பண்ணி, வாப்பட கடையை டார்கெட் பண்ணி, இந்த கடையை கட்டுற வாப்போட நெருக்கமா இருந்து நாங்க க்ளோஸா இருந்து செஞ்சோம்னா எனக்கு வாப்பா முள்ளாத எழுதி தருவாரு. இப்படி சில டைம்ல பெற்றோர்களோட ஆசையில இல்ல, அவர்களோட வெறுப்போட செய்யறது. ஆனா எப்படி செய்யறதுண்டா, அன்னைக்கு இடையில காணிக்கிறது அவருக்கு தலையில வந்து கொண்டே ஊடு தலையில முட்டி கொண்டே இப்ப பகைச்சு கொண்டா எனக்கு ஒன்றும் கிடைக்காது எந்த நீயத்துல பார்க்கக்கூடிய சில புள்ளைகளும் நீக்கிறாங்க சகோதரர்கள். அன்றைக்கு ஒரு ஜனாதாக்கு பேர போறோம், அந்த ஜனாதாவை அடக்கும் பொழுது ஒரு ஆள் இறங்கினார் தலைமாட்டில், அவரை தெரியும் புள்ளந்து அடுத்த சைட்ல இறங்கினார். நான் பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட கேட்ட யாரப்பா அது, அவர் சொன்னாரு இது இவர்கிட்ட புள்ளதான். நான் கேட்டு இவரோ நாள் எங்க இருந்தார், அவரு கண்டே இல்லை. நான் கண்ணியமானவர்களே, அவர் சொன்னார் இந்த மனுஷன் கஷ்டப்படும் பொழுது ஒரு சொட்டு திரும்பி பார்க்கல, அவன் வந்து இன்றைக்கு மையத்துக்கு மட்டும் வந்துட்டாரு, முன்னுக்கு வந்து வாப்பட பாசத்தை காத்துது. வாப்போட பாசம் சகோதரர்களே, கண்ணை மூடினதுக்கு போற அவனுக்கு வச்சு அலுவலகத்துல எல்லாம் ஈக்குது. உயிரோடு ஈக்கும் பொழுது வாப்பாவை பார்த்துக் கொள்ளணும். ஒவ்வொரு மனிதனும் விளங்கணும், நான் சம்பாதிக்கிற சல்லி என் மனைவிக்கு ஒரு பகுதி, என் பிள்ளைகளுக்கு நான் சம்பாதிக்கிற மாதிரி அதுல ஒரு பகுதி என் உமா வாப்பாவை போகணும். அது கடமை சகோதரர்களே. நாங்க நினைக்கிறோம் எங்கட கடமையில வைக்கும் என் பிள்ளைகளும் நாங்க நினைக்கிறோம். இல்ல, உமா வாப்பா உயிரோடு இருந்தா அந்த புள்ளையோட கடமை. சில புள்ள நினைக்கிறாங்க ஏன் உங்களோட தம்பி மாமா வந்து நல்ல வசதியா கடை செய்யற மனுஷனா அவர் என்ன அப்பா பார்த்துக்கொள்ளணும், நானே கஷ்டத்துல என் பிள்ளையில பாக்குறது இல்ல. உங்களோட வாப்பாவை பார்த்துக்கொள்றது உங்களோட கடமை, வாப்பட தம்பியோட கடமை இல்ல. வாப்பட தம்பி அவரை பார்த்துக் கொள்றாரு, அல்ல பெரிய நியமத்தை கொடுப்பான் அதுக்கு. ஆனா கடமைன்னு வரும் பொழுது யாருக்கு தெரியுமா, கடமை புள்ளைக்குதான் கடமை. சில பிள்ளைகளை தவற விளங்கிக்கிறான், குழப்பி கொண்டிருக்கிறாங்க. சில பிள்ளைகள் நினைக்கிறாங்க வந்து எங்க மாமா வசதி ஆகிக்கிறவரு, வாப்பட தம்பி சாச்ச நல்ல வசதி ஆகிக்கிற ஆட்கள், இனி அவங்க என்ன எங்க குடும்பத்தை பார்த்துக் கொள்ளும், தாத்தாவை பார்த்துக் கொள்ளத்தான் ஒண்ணு இல்ல. அவருக்கு கடமை இல்ல தாத்தாவை பார்த்துக் கொள்ளும். உங்களோட தாத்தோட உங்களோட தாத்தக கடமை இல்ல, உங்களோட தனக்கு பார்த்துக் கொள்றேன். கடமை யாருக்கு இருந்தா பெற்ற பிள்ளைக்கு கடமை. தள்ளி செலவழிக்கிறதும் அவரோட தான் கடமை. ஏழாவது டைம்ல கிட்ட இருந்து பார்த்துக் கொள்றதும் பிள்ளைகிட்ட தான் கடமை சகோதரர்களே. நீங்க சில நாங்க குழப்பி விளங்கிக்கிறோம், அவங்க தான் பார்த்துக் கொள்ளத்தாங்க ஒண்ணும் எல்லாரும் இல்ல. உங்களோட பெற்றோர் உங்களே பெற்றோம் வாப்பாண்டா, நீங்க தான் அதை பார்த்துக் கொள்ளணும் சகோதரர்களே. ஏன் நான் இது எவ்வளவு செட்ட தெளிவா இந்த இடத்துல பேசுறேன்டா, ஒன்று ரெண்டு இல்ல, சில வேளை உங்களுக்கு தெரியாம கேளும். நாங்க சமுதாயத்துல இந்த மாதிரி டாபிக்க நிறைய பேசுறதுனால நிறைய செய்திகள், எத்தனையோ செய்திகள் கேள்விப்படுவது, பெற்றோரை பாக்குறதுக்கு ரெடி இல்லை. எந்த ஒரு பழக்கம் இருக்குது, எப்ப பள்ளிகளுக்கு வெளியே இந்த மிஸ்கின்கள் வயசான பெண்மணிகள் வந்து தள்ளி கேட்டா அவங்கள்ட்ட விசாரிக்கிறோம் உங்களோட குடும்ப நிலைமை என்ன, நீங்க எங்க இருந்து வாரீங்க. சகோதரர்களே வல்லாஹி சொல்றேன், நான் விசாரிச்ச எத்தனையோ பெற்றோர்கள் வயசான பெண்மணிகள் எல்லாரும் சொன்ன காரணம் என்ன தெரியுமா, நாங்க இந்த இடத்துல இருந்து வாரோம், அடுத்த கேள்வி உங்களுக்கு புள்ளைகள் இல்லையாமா பார்த்துக்கொள்ள இருக்கிறாங்க வாப்பா, 4 பேர் இருக்கிறாங்க, 5 பேர் இருக்கிறாங்க. அதுல சிலருடைய செய்தி அவன் அப்படியே தூளோட ஐசோட நிக்கிறாங்க, சிலர் சொல்றாங்க, அதிகமான பேர் சொல்றாங்க ஒரு புள்ளையும் என்னைய பார்த்துக் கொள்றல வாப்பா, அதனாலதான் நான் இங்க வந்து எனக்கு தேவைக்காக நான் வெளியே வரேன். ஒரு புள்ளையும் என்னைய பார்த்துக்கொள்ள ரெடி இல்லை, ஒருத்தருமே பார்த்துக்கொள்ள ரெடி இல்லை. அன்பானவர்களே, பள்ளிக்கு வெளியே ஒவ்வொரு மிஸ்கின்மா இருக்கிறாங்க தானே, அவங்கள்ட்ட போயிட்டு கேட்டு பாருங்க எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிலர் பழகிப்பாங்க என்றாலும் வந்து பழைய சில ஆக்கள் மீட்பாங்க. அப்படி இல்லாம ஒவ்வொரு குடும்பத்தில என்ன தேடி பார்த்தா அவனுக்கு ஒரு பிரதானமா காரணமா அமைஞ்சிக்கிறது பெத்த புள்ளைகள். இந்த உமா அப்பா அதுக்காக வேண்டிதான் வெளியே வந்திருக்கிறான், பார்த்துக்கொள்ள ஒருத்தரும் ரெடி இல்ல, வேற வழி இல்லாம அவங்க வீட்டுல இருந்து வெளியே வந்து இன்றைக்கு ஒவ்வொரு பள்ளியா போயிட்டு அங்கிருந்து போயிட்டு மிஸ்கின்களாகவும் பள்ளி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகிறது. அன்பான பிள்ளைகளே, உங்களோட உமா வாப்பான்றது இதுக்கு போறோம், உமாவும் வாப்பாவும் இல்ல, இந்த சொர்க்கம் 2. என் வீட்டுல இருக்கிற வாப்பா என்ன வாப்பா இல்ல, அதே சொர்க்கம். எங்க வீட்டுல இருக்கிறது எங்க உண்மை இல்ல, அது எங்க சொர்க்கம் என்று நாங்க நினைக்கணும் சகோதரர்களே. எப்ப நினைச்சு அவர்களுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தி அவர்கள் துவா கேட்கக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்குறோமோ, அல்லாஹ் நிச்சயமாக துன்யால சந்தோஷமான நல்ல வாழ்க்கையை தருவான். நாளைக்கு மௌத்துக்கு பின்னாலே வெறுமனே அவங்களை பார்த்துக்கொண்டு ஹிதமத் செஞ்சதுக்காக வேண்டி அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்துகளை தருவான். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் நேரான பாதை உலகத்துல காட்டிடுவானாக. யா அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ், தெரிஞ்சு தெரியாம செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிச்சிருவாயாக யா அல்லாஹ், நேரான பாதையை காட்டிடு யா அல்லாஹ், உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நசீபாக்கி யா அல்லாஹ். எத்தனையோ பேர் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறாங்க யா அல்லாஹ், அந்த பெற்றோர்களுடைய துஆக்கு ஆளாயின புள்ளைகள் ஆக்கி வச்சிருவாயாக யா அல்லாஹ், அவர்களுடைய மனசு நோடிக்கிறதுக்கு காரணமா எங்களை ஆக்கிறாதே யா அல்லாஹ், அவர்கள் உள்ளத்தால் எங்களுக்கு சந்தோஷமாக துஆ செய்யணும் யா அல்லாஹ், அவர்களை கொண்டு சொர்க்கத்தை சம்பாதிச்சு நல்ல புள்ளைகளை எங்களை ஆக்கி வச்சிருவாயாக யா அல்லாஹ். எத்தனையோ பேருடைய பெற்றோருடைய கபர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ், அந்த சீதேவிகளுடைய கபரை நீ விசாலமாக்கி வச்சிருவாயாக யா அல்லாஹ். நாங்கள் செய்யக்கூடிய எத்தனையோ ஓதக்கூடிய அவர்களுக்காக வேண்டி நிறைய சதகா ஜாரியாக்கள் செய்யக்கூடிய சாலியான நல்ல புள்ளைகளாக எங்களை ஆக்கி வச்சிருவாயாக யா அல்லாஹ். உலகத்தில் எப்படி சந்தோஷமா ஒரு குடும்பத்தாக வாழ்ந்தோமோ யா அல்லாஹ், ஆகிரத்திலே நாளைக்கு